கிளைமேட் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் துணியெல்லாம் காய போட்டுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போட்டுட்டு கிச்சனு போய் பார்த்தா கிச்சன் தலைகீழா இருந்தது. ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு கிச்சனே அலங்கோலமா இருந்துச்சு. ஸோ கவுண்டர் டாப்பை ஃபர்ஸ்ட் நீட்டா எல்லாத்தையும் அங்கங்க எடுத்து வச்சுட்டு நீட்டா தொடச்சு கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்க்ல பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலை சுத்தி வந்துடும் போல, இந்த அளவுக்கு நிறைய இருந்தது. அதான் சொல்லுவாங்கல்ல, அப்பப்போதைக்கு வேலையை அப்பப்போ முடிச்சிட்டோம்னாலே பிரச்சனை முடிஞ்சது. இப்படி அப்புறம் பண்ணிக்கலாம் நினைச்சு லாஸ்ட்ல பண்ணும்போது நம்ம பெண்டு நிமிரும் ஒன்னு சொல்றது. ஸோ என்ன ஆனாலும் நம்ம தான் கழிவாகணும்னு கஷ்டப்பட்டு பெண்டு நிமிர எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அப்பாடா இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை, போயிட்டு சூடா ஒரு டீ குடிக்கலாம்னு நினைச்சா ஹால் பார்த்தா நான் சோம்பேறித்தனத்துல வேலை செய்யறதுக்கு முறப்பட்டு நிறைய குப்பை ஆக்கிருப்பேன்னு பார்த்தேன். என் குட்டி பையன் எனக்கே டஃப் கொடுப்பான் விளையாடுறேன்னு சொல்லி அரிசி கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு ஹால் ஃபுல்லா தூவி விட்டுருந்தாரு. ஹால் மறுபடியும் எல்லா பொருளையும் அங்கிங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து நீட்டா கூட்டிட்டு ஸோ எல்லா பொருளையும் அதே இடத்துலயே மறுபடியும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல முடியாதுடா, இதுக்கு மேல வேலை செஞ்சா நம்ம உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் போயிட்டு சாப்பிடறதுக்கு சமைச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு மாவு சாம்பார் தக்காளி சட்னி தான் சாப்பிடுற டைமே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க டீ குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற மூடு போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே முடிஞ்சிருச்சுங்க.